அடுத்த மாண்பு உறுப்பினர் கேள்வி கேட்கலாம். கேளுங்க. காவேரி தண்ணியை எப்போ திறந்து விடுவீங்க? மாண்புமிகு அமைச்சர் குஷி. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, எங்க முதல்வர், மாண்புமிகு உறுப்பினர்கள் தயவு செய்து பேச விடுங்க அமைச்சருக்கு. நீங்க குறுக்குல குறுக்கு தலையிட்டு அமைச்சருக்கு பேச வராது. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு அமைச்சர். உறுப்பினர் காவேரி தண்ணி எப்போ வரும்னு கேட்டாங்க. எனக்கு காவேரி தண்ணி எப்போ வரும்லாம் தெரியாது. எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறை என் தலைவனை இட்டுன்னு போகணும். என் தலைவனை இட்டுன்னு போவேன். அதுதான் என் துறை. காவேரி தண்ணியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பேரவைத் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் தாஜ்முகன் சொல்லுங்க. மீண்டும் சோஃபா பேரவையின் தலைவர் அவர்களே, உங்களுடைய பொன்னான இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய வெற்றி தலைவர், வேந்தருக்கெல்லாம் வேந்தர், மாண்புக்குரிய மாந்தர், மக்களை நேசிக்கின்ற மனிதர், அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர், அந்த வெற்றியான திருமுகத்தை பார்த்து வணங்கி தொடங்குகிறேன். இப்போ இன்னொரு கேள்வி கேட்டாங்க, காவேரி தண்ணி பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்வியே தவறானது. ஏன் தெரியுமா பேரவைத் தலைவர் அவர்களே? எங்களுடைய தலைவர் அவர்கள் இப்ப கர்நாடகாவுக்கு போனாரு, மேங்களூர் போய் அம்மனை வழிபட போனாரு. தலைவனுடைய கடைக்கண் பார்வையும் அந்த தெய்வத்தோடைய கடைக்கண் பார்வையும் பட்டா தமிழ்நாட்டுல மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. இதுக்கு மேல காவேரி தண்ணி தமிழகத்துக்கு எதிர்க்கு மழை தண்ணி கொட்டுன்னு கொட்ட போகுது. அந்த கடைக்கண் பார்வையை பாருங்க, அந்த கடைக்கண் பார்வையை பாருங்க. அப்படியான பார்வை இந்த தமிழ்நாட்டில் இருக்கும்போது எதற்கு நமக்கு காவேரி தண்ணீர்? எதற்கு நமக்கு இந்த காவேரி தண்ணீர் பிரச்சனை எல்லாம்? அது மட்டும் இல்ல, எங்களுடைய தலைவர் கர்நாடகால இருந்து வரும்போது கார்ல வரும்போது கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்தார். மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது அவையில குறிப்போடு பேசணும். என்ன தண்ணி கொண்டு வந்தார் விளக்கு தருமாறு கேட்டு. மாண்புமிகு சோஃபா பேரின் தலைவர் அவர்களே, அந்த தண்ணியை இங்க சொல்ல முடியாது. பேரவை முடிந்தனே உங்களுக்கும் ஒரு கிளாஸில் அவர் தருவார். தாராளமாக வாங்கி நீங்களும் பருகலாம். சோபவானம் அனைவருக்கும் வழங்கப்படும். நன்றி.